அடுத்தது இன்றைக்கு இப்போது மதிய அன்னதானம் நடைபெறு எல்லாரும் இந்த அரிசி உணவெல்லாம் கண்டு கழிச்சு ஆனந்தமான அடுத்த நிகழ்ச்சி இந்த சில மணி நேரத்தில் கூப்பிட்டோம். சரியாக 3 மணி அளவில் டென்மார்க் எழுத்து பேருரை என்ற நிகழ்ச்சிக்கு சென்னை மற்றும் பெங்களூர் உயர் நீதிமன்ற நீதியரசர் திரு DN வள்ளிநாயகம் அவர்கள் கலந்து கொண்டு விழா மலர் வெளியிடுகிறார். திரைப்பட இயக்குனர் FP முத்துராமன் அவர்கள் இந்த விழாவில் வள்ளல் பெருமான் உடைய பாடி பழக திரு அருப்பா என்ற தலைப்புல ஒரு அற்புதமான இசைத்தட்டு வெளியீட்டு விழா நடக்கிறது. தீபா அறக்கட்டளையின் சார்பாக திரு ரமேஷ் ஐயா அவர்கள் KK நகர் ரமேஷ் ஐயா அவர்கள் பாடியிருக்கார். அற்புதமான விளக்க உரையை உமாபதி அவர்கள் கொடுத்திருக்கார்கள். அதனால இந்த இசைத்தட்டு வெளியீட்டு விழா திரு SP முத்துராமன் அவர்கள் வெளியிடுகிறார். அடுத்த ஜீவகாரண்ய எழுத்து பேருரை தினசரி 5000 அம்பர்களுக்கு பசியாற்றி வைக்கக்கூடிய சென்னை அண்ணா ஆலயத்தினுடைய அன்னபூர்ணி தேவை தனலட்சுமி அம்மையார் அவர்கள் என்ற நிகழ்ச்சியில முழுமையாக இருந்து ஜீவகாரண்ய எழுச்சி பேருரை நிகழ்த்துகிறார்கள். இறுதியாக பெரம்பூர் அருள் ஜோடி குருகுல குழந்தைகளின் நடன நாட்டிய கலை நிகழ்ச்சி நடைபெறும். எல்லோரும் இன்று முழுவதும் செவிக்கும் பார்வைக்கும் வயிற்றுக்கும் எல்லா விதத்திலும் ஒரு நிறைவு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி எல்லாம் முழுமையாக கண்டுகளித்து பயன்பெற அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இருந்தமிழே உன்னால் இருந்தி இமையோர் விருந்து அமிழ்தம் என்றால் வேண்டி தமிழ் சார்ந்த நெஞ்சங்களுக்கும் இந்த சேவைக்காக வந்திருக்கும் உள்ளங்களுக்கும் இனிய வணக்கத்தோடு தொடங்குகிறோம் நிகழ்ச்சியை. தொண்டு செய், தொண்டு செய், மக்களுக்கு தொண்டு செய். மக்கள் தொண்டுதான் இறைவனுக்கு
மக்களுக்கு செய்கின்ற தொண்டு என்ற நோக்கத்தில் தொடர்ந்து தன் பங்களிப்பாக இந்த சமூகத்திற்கும் மக்களுக்கும் தன்னால் முடிந்தவரை பணியாற்றிக் கொண்டிருக்கும் வேளச்சேரியில் இயங்கிக் கொண்டிருக்கும் மாபெரும் மக்கள் அறக்கட்டளையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் தீபம் அறக்கட்டளையுடைய 6ஆம் ஆண்டு ஜீவகாருண்ய தொடக்க விழா வெகு சீரோடும் சிறப்போடும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொடக்க விழாவின் முதல் நிகழ்வாக சமூகத்திற்கு இருள் நீக்கும் ஒளியேற்றிக் கொண்டிருக்கும் தீபம் அறக்கட்டளையில் முதல் நிகழ்வாக ஒளியேற்றும் நிகழ்வு குத்துவிளக்கு ஏற்றி இந்த விழாவை சீரோடும் சிறப்போடும் தொடங்குகின்றோம். பின்தங்கியிருக்கின்ற மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்ற பசி என்னும் பிடிபோக்கும் மாமருந்தாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அம்மா சாமுண்டீஸ்வரி வேல்முருகன் அவர்கள் இப்போது தன்னுடைய திருக்கரத்தால் ஒளியேற்றி சிறப்பு செய்கின்றார். வல்ல இறைவனின் அன்பு பரவ செய்யட்டும், எல்லார் இதயத்திலும் ஒளி பரவட்டும். வள்ளல் பெருமான் ஏற்றிய ஜோதி இன்று வரை அணையாமல் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் இந்த ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. உன்னை மறந்திடுவேனோ, உன்னை மறந்திடுவேனோ, மறப்பறியேன் மறந்தாள், மறப்பறியேன் மறந்தாள் உயிர் விடுவேன், மறந்தாள் உயிர் விடுவேன். கடந்தறியேன் நின்னானை இது, நீ என்னை மறந்திடுவாயோ இறைவா, இறைவா நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன் எவர்க்குரைப்பேன், மறந்திடுவாயெனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன் எவர்க்கு உரைப்பேன். என் தாய் என் தாய் நீ அன்னையும் தயவுடையாய், இறைவா என் தாயே நீ அன்னையினும் தயவுடையாய், தயவு
இது தருணம் அருள் ஜோதி, இது தருணம் அருள் ஜோதி, எங்களுக்கு விரைந்து அருளே. திருச்சிற்றம்பலம். இறைவனை வணங்கி வாழ்த்து பாடிய மகாதேவன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். தீபம் அறக்கட்டளையுடைய 6ஆம் ஆண்டு ஜீவகாருண்ய தொடக்க விழாவின் மாபெரும் தருணத்தில் அமர்ந்திருக்கும் வேளையில் இந்த இனிய நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் வர இருக்கின்ற சிறப்பு விருந்தினர்கள் அத்தனை பேரையும் வரவேற்று மகிழ்விக்க மரியாதைக்குரிய திரு நாராயணமூர்த்தி அவர்கள் இப்போது வரவேற்புரையாற்றுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை தீபம் அறக்கட்டளையில் செய்து தீபம் சிறப்போடு ஒளிர்வதற்கு மிகச்சிறந்த காரணகர்த்தாக இருக்கின்ற திரு நாராயணமூர்த்தி அவர்கள் இப்போது வரவேற்புரை ஆற்றுகின்றார். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க 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 வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இந்த அவையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியோருக்கும் அவர்களது பாத கமலத்தை தொட்டு இந்த விழாவினை சிறப்பித்து வருக வருக என மீண்டும் உங்களை வரவேற்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தற்போது மேடைக்கு பெரம்பூரில் இருந்து அம்மா தனலட்சுமி அம்மா அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கரவொலி எழுப்பி வருக வருக என நான் வரவேற்று கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை செய்வதற்கு அநேக ஆன்மாக்கள் இரவும் பகலுமாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்துக் கொண்டுள்ளது. அவர்களை பற்றி நினைவு கூறுவதற்கும் சொல்வதற்கும் எண்ணிலடங்கா நற்செய்திகளும் உள்ளன. அடுத்து இந்த தொகுப்பில் முக்கியமாக நமது 6 ஆண்டு கால செயல்பாட்டினை புத்தகமாக வெளியிட்டு அருமையாக அதற்கு வடிவம் தந்த திரு சதுரகிரி சுவாமி அவர்கள் சேரும். புத்தகம் மட்டுமல்ல, அந்த இந்த நிகழ்ச்சிக்கு ஆணிவேராக இருந்து ஒரு செயல்பாட்டினையும் எங்களுக்கு உறுதுணையாக செயல்பட்டு கொண்டு வருகிறார். அவர்களுக்கும் இந்த மண்டபத்தை நமக்கு அளித்த மரியாதைக்குரிய துரைசாமி அவர்களுக்கு இந்த தற்போது அவர் சென்னையில் இல்லை, சைனாவிற்கு போயிருக்கிறார். இல்லைன்னா இந்த மேடைக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கூட இருந்து அலங்கரித்திருப்பார். அவர்களுக்கும் ஐயா அவர்கள் இளந்தேவன் அவர்களுக்கும் மீண்டும் கருணை காவலர் மருத்துவர் அசோகன் அவர்களுக்கும் எம்ஏ அசோகன் சார் அவர்களுக்கும் எம்ஏ மூர்த்தி மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு TN வள்ளிநாயகன் உயர்நீதிமன்ற ஓய்வு அவர்களுக்கும் நித்யானந்தன் திண்டுக்கல் ஐயா அவர்களுக்கும் முரளிதரன் தலைவர் சேவா சங்கம் திருநென்றூர் அவர்களுக்கும் VK ரங்கநாதன் அவர்கள் சென்னை அவர்களுக்கும் திரைப்படத்துறை SP முத்துராமன் அவர்களும் பெரம்பூரிலிருந்து தனலட்சுமி சதீஷ் ஐயா அடிகள் அவர்களுக்கும் இங்கு எழுச்சி கவிஞர் கங்கை மணிமாறன் அவர்களுக்கும் காலையில் நமது பேர் இயக்கத்தை இந்த மௌன ஊர்வலத்தை சிறப்பாக கொடியசைத்து வைத்த கதிரவேலன் அவர்களுக்கும் எல்லோருக்குமாக சேர்த்து இறைவன் அடிப்பாதம் தொட்டு வருக வருக என அனைவரும் வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். வரவேற்பை இனிமையாக வழங்கிய திரு நாராயணமூர்த்தி அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளும் பாராட்டுகளும். இந்த இனிய தருணம் சேவைக்காக ஏற்பட்டிருக்கின்ற தருணம். தொண்டு செய்து வாழ்கின்ற வாழ்வுதான் வாழ்வு, இல்லை என்றால் இந்த பிறவி பயன் ஏது என்று கேட்கின்ற கேள்வி மனதில் எழுவ, அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் எல்லோரும். இந்த நேரத்தில் இந்த இனிய தருணத்தில் இந்த தொடக்க விழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்துவதற்கு முன்னிலை ஏற்பதற்காக இவர் தற்போதைய தமிழக முதல்வராக பொறுப்பேற்கின்ற மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மா அவருடைய தனிப்பிரிவு செயலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர், இலக்கியத்திற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்திருப்பவர், இலக்கிய சக்கரவர்த்தி என்று அன்போடு அழைக்கப்படுபவர், கவிதை கட்டுரை என்று ஆன்மீகத்திலும் இலக்கியத்திலும் தன்னுடைய படைப்புகளை படைத்து வருபவர் மரியாதைக்குரிய ஐயா இளந்தேவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
இளந்தேவன். முளைக்கும் பொழுதே வானத்தை தொட முயலுகிற கருப்பு நெருப்புக்கு கவிஞர் இளந்தேவன் என்று பெயர். பொன்னை படைப்பதும் புதிய விண்ணை படைப்பதும் புகழுக்கு உரியதல்ல, தன்னை படைப்பதே புகழுக்கு உரியது. பாருங்கள் ஐயா, சிறப்பு விருந்தினர்களாக சேவை நாயகர்களாக கலந்து கொள்வதற்காக வருகை புரிந்திருக்கின்ற திருநின்றவூர் சேவாலயா அறக்கட்டளையுடைய தலைவர், பள்ளியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய ஐயா திரு வி முரளிதரன் அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள். இவர் சேவையை ஆலயமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். அவரை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து அருட்பெருஞ்சோதியினுடைய ஒளியை ஏழை மக்களுக்கும் குழந்தைகளுக்கும் பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் பள்ளி நடத்தி உணவு அளித்து உறைவிடம் கொடுத்து கல்வி கொடுத்து வாழ்க்கை கொடுத்துக் கொண்டிருக்கின்ற சேவையை புரிந்து கொண்டிருக்கின்ற தயவுதிரு தனலட்சுமி சதீஷ்ராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அம்மா அவர்கள் இப்போது மேடைக்கு வருகிறார்கள். கருணை கொண்ட முகம் கொண்டு சேவை புரியும் திரு கரம் கொண்டு வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கின்ற இறைவன் பணியை செம்மையோடு செய்து கொண்டிருக்கின்ற அம்மா அவர்கள் இப்போது நம்மோடு மேடையில். இப்போது மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்கின்ற நிகழ்வு மரியாதைக்குரிய இலக்கிய சக்கரவர்த்தி இளந்தேவன் ஐயா அவர்களுக்கு திரு பரமதயாளன் அவர்கள் இப்போது நினைவு பரிசை பொன்னாடியாக அறிவித்து சிறப்பார்கள். பொன்னாடையோடு சேர்த்து சந்தன மாலையும் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. அடுத்து சேவாலயா முரளிதரன் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது திரு மகாதேவன் அவர்கள் சிறப்பு செய்வார்கள். அன்பாடு அறிவித்து சந்தன மாலை அறிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்கின்றோம். அடுத்து சேவை திலகமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அம்மா தனலட்சுமி சதீஷ்தாஸ் அவர்களுக்கு திருமதி புஷ்பா பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தால் சிறப்பு செய்வார்கள். நன்றி. சிறப்பு செய்தவர்களுக்கும் சிறப்பை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் இனிய மகிழ்ச்சி. இனிதான் தொடங்கி இருக்கிறது தீபம் அறக்கட்டளையுடைய 6ஆம் ஆண்டு ஜீவகாந்தி தொடக்க விழா. இந்த நிகழ்வில் இப்பொழுது வாழ்த்துரை வழங்கும்படி சிறப்பு விருந்தினை கேட்டுக்கொள்ளும் நேரம் இது. சிறப்பு விருந்தினர் கலந்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய சேவாலயா திரு வி முரளிதரன் ஐயா அவர்கள் இப்பொழுது தன்னுடைய வாழ்த்தை வழங்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார்
பெயராலே அவருடைய கையால் ஏற்றி வைக்கப்பட்ட அணையா விளக்கு போல இருக்கின்ற இந்த தீபம் அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழாவிலே கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் உடையதாகும். தீபம் அறக்கட்டளையுடைய நண்பர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே சேவாலயா நிறுவனத்துக்கு வந்திருந்து உணவு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவங்க கையாலே எல்லாம் சமைச்சு தயார் பண்ணி அவங்களே எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் அன்போடு பரிமாறிய அந்த நிகழ்வு, அந்த நாளை நாங்களும் மறக்கலை, எங்கள் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் யாரும் மறக்கலை. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக தான் ஒரு செக் எழுதி கொடுத்துடலாம், கொடுத்துட்டு இன்னைக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மாதிரி இல்லாமல் நாங்களே கூட வரோங்க, 3 நேரமாக நாங்களும் கூட இருக்கோம், இருந்து நாங்களே சமைக்கிறோம், நாங்களே பரிமாறுறோம், நீங்கள் சாப்பிட்றத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம் அப்படின்னு இருக்கிற அந்த உணர்ச்சி ரொம்ப வித்தியாசமான விஷயம். அந்த மாதிரி செய்தது தான் எங்களுக்கு அறிமுகமானது தீபம் அறக்கட்டளை. அதுக்கப்புறமா சில முறை சேவாலயத்தில் வந்திருக்கிறார்கள். இந்த உணவளிப்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நாங்கள் எங்களுடைய 27 ஆண்டு கால சேவாலய பயணத்தில் பலமுறை நாங்கள் பார்த்துருக்கோம். அபிராமின்னு ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு ஒரு 4 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா இறந்தார். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், ஒரு குடிசையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற குடும்பம் தான். இன்னொரு 1 வருஷம் கழிச்சு அவங்க அம்மா இறந்துடுறாங்க, ஏதோ உடம்பு சரியில்லை, இறந்துடுறாங்க. வீட்டில் வேற யாரும் கிடையாது. அப்போ அந்த தாயினுடைய மரணத்துக்கு வந்திருந்த உறவினர்கள் அவங்கெல்லாம் அடுத்த நாள் கால வரைக்கும் இருக்காங்க, கூட இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஊருக்கு கிளம்பிடுறாங்க. இந்த 5 வயது குழந்தை தாயும் இல்லாமல் தந்தையும் இல்லாமல் தனியாக இருக்குது குடிசையில். அதுக்கு மற்றதெல்லாம் புரியல, அதுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லாத விஷயம்லாம் பெருசாக புரியல. ரொம்ப சின்ன குழந்தை, ஆனால் பசி புரியுது. பசிக்காமல் இருக்கிறது இல்லை. எந்த சொந்தம் ரொம்ப நெருங்கிய சொந்தம் விட்டு போயிட்டாங்க, நம்ம என்னதான் கதறி எழுதா கூட கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பாடு தேவைப்படும். அப்போ அவ்வளோ சின்ன குழந்தை பசினோடனே என்ன பண்ண தெரியல அந்த குழந்தைக்கு. பசினாலே அந்த குழந்தைக்கு அம்மா ஞாபகம் தான் வருது. அம்மாவை தான் கேட்டு பழக்கம், சாப்பாடு கேட்டு பழக்கம். இப்போ அம்மா கடைசியாக பார்த்தது அந்த அம்மாவை கொண்டு போய் சுடுகாட்டில் நெருப்பு வச்சு கொளுத்திருக்காங்க. அதுதான் கடைசியாக பார்த்த காட்சி அம்மாவை பார்த்தது. இப்போ பசி வந்தவுடனே அந்த குழந்தை நேரம் நடந்து சுடுகாட்டுக்கு போயிடுச்சு. அந்த ஊரில் போய் அவங்க அம்மா சாம்பார் தான் அங்கே இருக்குது, அந்த சாம்பார் எடுத்து வாரி போட்டு அம்மா பசிக்குது எழுதிட்டு இருக்குது குழந்தை. அப்போ தான் சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருக்க ஆட்கள்லாம் அதை பார்த்துட்டு இந்த குழந்தைக்கு யாரும் கிடையாது, இந்த மாதிரி வந்தவங்க சொந்தக்காரனை யாரும் பார்க்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய அப்படியே தூக்கி குழந்தை சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டல். இது நடந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அந்த பொண்ணு எங்ககிட்ட +2 படித்து முடிச்சு, அப்புறம் நாங்கள் அந்த பொண்ணு நல்ல படம் வரைவோம். அவங்ககிட்ட அந்த திறமையை கண்டறிந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் காலேஜ் அதில் சேர்த்து விட்டு இப்போ ஃபைன் ஆர்ட் டிகிரி முடிச்சுட்டா. பொண்ணு இப்போ டிகிரி ஹோல்டர் முடிச்சு இந்த வருஷம் தான் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்தால் எங்கள் ஸ்கூல்லேயே இப்போ டிராயிங் டீச்சராக வேலை கொடுத்துருக்காங்க பொண்ணுக்கு. இப்போ ஜூன் 1 ஸ்கூல் தொடங்கும்போது ஒரு டிராயிங் டீச்சராக அவள் படித்த ஸ்கூல்லேயே அவள் டிராயிங் டீச்சராக ஒர்க் பண்ண போகிறாள். அவளுக்கு சம்பளம் கிடைக்க போகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு மாப்பிள்ளை பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும், எல்லாம் அந்த பொறுப்புக்கெல்லாம் எங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் ரொம்ப அடிப்படையான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த பசி அப்படிங்கிற அந்த கொடுமை இருக்கு. இது ரொம்ப ரொம்ப பெரிய கொடுமை. எந்த விதமான ஒரு சுச்சுவேஷன்லேயும் நமக்கு மறக்காது. நமக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் பசி இருந்துட்டு தான் இருக்கும். அப்படி இந்த மாதிரி குழந்தைகள் நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இதற்கெல்லாம் உணவளிக்கிற ஒரு வேலை அப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய தொண்டை செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மேடையிலே நமக்கு கனவு மலர்கள் காலத்திலிருந்து வழக்கமானவர் கவிஞர் இளந்தேவன். நான்லாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தபோது அந்த காலத்துலேருந்து அவருடைய கவிதையை படித்து போய் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் நிறைய அவர்கிட்ட எனக்கு நிறைய தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட விவாதம்லாம் பண்ணுவோம். போயிட்டு சின்ன பையன்லாம் பார்க்க மாட்டார், ரொம்ப தோளில் தட்டி கொடுத்து ரொம்ப எங்களுக்கு ஆதரவு கொடுத்து எங்களுடைய பல கவியரங்கள்லாம்
கலந்து கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு இங்கே இந்த மேடையில் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதே போல் அம்மா அவங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்துருக்கேன், போயிட்டு வள்ளலார் பெயராலே ஒரு பள்ளிக்கூடம் நிறுவி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பள்ளியை போய் நான் பார்த்துருக்கேன், போயிட்டு இப்படி பல நல்ல உள்ளங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பாகவும் இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். முக்கியமாக வள்ளலாருடைய பெயராலே அன்னதானம் என்பதை முக்கியமான விஷயமாக எடுத்துக்கொண்டு செய்திருக்கின்ற இங்கே இருக்கிற அத்தனை வள்ளலார் பக்தர்களும் பார்க்கின்ற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி என்று கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். வயிற்றுக்கு சோறுகள் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று முழங்கிய பாரதியின் வாக்கினை இங்கு வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கும் தீபம் அறக்கட்டளையுடைய சேவைகளை தன்னுடைய மனம் திறந்த பாராட்டால் தெரியப்படுத்திருக்கின்ற ஐயா முரளிதரன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்று மணிமேகலை செப்புகிறது. இந்த உலகத்தில் எது மிகப்பெரிய தேவையாக இருக்கிறது? இந்த உலகத்தில் எல்லா உயிரும் எதற்காக போராடி கொண்டிருக்கிறது என்று கேட்டால் அது உணவுக்காகத்தான். உணவு ஒன்று தேவைப்படவில்லை என்றால் மனித இயக்கமே, உலகின் உயிர்கள் இயக்கமே நின்றுவிடும் என்ற நோக்கில் இருக்கிறது. அந்த உணவு கொடுத்து உயிர் காக்கும் ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கும், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கும், வள்ளலாரின் கொள்கையை பரப்பிக் கொண்டிருக்கும், சேவை புரிந்து கொண்டிருக்கும் தீபம் அறக்கட்டளையுடைய 6ஆம் ஆண்டு தொடக்க விழா மிக சீரோடும் சிறப்போடும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய வள்ளலாருடைய பெயராலேயே சேவை புரிந்து வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அம்மா தனலட்சுமி சதீஸ்வரன் அவர்கள் இப்போது இந்த நேரத்தில் தன்னுடைய வாழ்த்தை வழங்கும்படி அன்போடு வேண்டுகிறோம். தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. எல்லாம் வல்ல அருட்பெரும் ஜோதி ஆண்டவருடைய அருள் ஆசீர்வாதத்தினாலும் அருள் தயவினாலும் அன்புள்ளம் கொண்ட உங்க எல்லாரையும் சந்திக்கிற பெரும் பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு வள்ளல் பெருமானாரோட திருவடிகளுக்கு அன்பு கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய நமது வள்ளல் பெருமானாரின் வாட்டத்தை தீர்த்து கொண்டிருக்கும் நமது தீபம் அறக்கட்டளைக்கு அன்பு கலந்த வந்தனத்தையும், வாழையடி வாழையென வந்த திருக்கூட்டத்தில் யானும் ஒருவனன்றோ என்று இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் என் அன்பு கலந்த வந்தனத்தையும், தங்கமே கூடிய அணையா ஞான சங்கமே கண்டு என்று இங்கு தங்கமாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு அன்பு கலந்த வந்தனத்தையும், எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அருட்பெரும் சிவமே என்று இயற்கையாகவே அன்பும் கருணையும் நிறைந்த அருள் ஜோதி குருகுல பாடசாலை மாணவர்களுக்கும் அருள் ஜோதி குருகுல பாடசாலை ஆசிரியர்களுக்கும் என் அன்பு கலந்த வந்தனத்தையும், கேட்பவையெல்லாம் கேட்பித்து எனக்கு வான்பதம் அளித்த வயங்கு சர் குருவே, காண்பவையெல்லாம் காட்டிவித்து எனக்கு வான்பதம் அளித்த வயங்கு சர் குருவே என்று கேட்பதாகவும் அறிவதாகவும் காண்பதாகவும் விளங்கும் அருள் ஜோதி தொலைக்காட்சி செல்வங்களுக்கும் என் அன்பு கலந்த வந்தனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்றோ, ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டீர். அப்படி வள்ளல் பெருமானார் சொல்ற வைர வரிதான் ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல். நம்ம தீபம் அறக்கட்டளையானது அந்த வைர வரிகளை சிறமேற் கொண்டு ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் அந்த வரியை நல்லா உணர்ந்து தன்னோட வாழ்க்கை முழுக்கவும் ஐயா மட்டும் இல்ல அவரோட இருக்க எல்லாருமே எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா நிமிஷங்களும் ஒவ்வொரு க்ஷணத்தையும் தன்னோட வாழ்க்கையை ஜீவகாருண்யத்தை அர்ப்பணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சிறப்பான சேவையை செஞ்சிட்டு இருக்காங்க.